ஓகே சார். என்னாச்சு? ஆட்டோல வர? பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. வீட்ல விட்டுட்டு ஆட்டோல வரேன். நேத்து ராத்திரி கேமரா சரியா ஃபிக்ஸ் பண்ணிட்டதானே? கரெக்டா பண்ணிட்டேன். பேட்டரி சார்ஜ் எல்லாம் செக் பண்ணியா? பக்கா. ஆமா, இது யாரோட வீடுன்னு கண்டுபிடிச்சாச்சா? ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் ஃபார்மர் டைரக்டர் மிஸ்டர் ரவிசங்கரோட ஃப்ரெண்ட் சுந்தரம்ங்கிற விவிஐபியோட கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்றீங்க, இங்க வந்து நாம ஏன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணோம்? இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பெரிய சர்க்கிள் உள்ளவங்க. நாம எப்படி என்கொயரிக்கு போனாலும் வீடே எந்தில்லைன்னு சொல்லி கூட இவங்க எல்லாம் தப்பிச்சிடுவாங்க. அதனால அவங்க இந்த வீட்டுக்கு வந்து போறதுக்கு ஆதாரமா நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு வேணும். அதுலயும் இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஓனருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. அவரை ஆதாரம் இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அவர் வாய்ஸ் மட்டும் பார்த்தாது, உருவமும் கத்தாது. முதல்ல உள்ள போய் கேமரா எடுத்துட்டு வா. நேற்று ராத்திரி என்ன நடந்தது பார்ப்போம். இப்போ வீட்டுக்குள்ள யாராவது இருப்பாங்களா? நேத்து ராத்திரி அவர் வீட்டை பூட்ட திறந்து உள்ள போறத நாங்க பாத்துட்டோம். காலையில வரைக்கும் வீட்டு உள்ள இருந்தா பூட்டி இருக்கு. அதனால நேத்துக்கு ராத்திரி அவர் என்ன பண்ணாருன்னு இருக்கிறத கண்டிப்பா நம்ம கேமரால பதிஞ்சிருக்கோம். நீ போய் கேமரா எடுத்துட்டு வா. போ. சரி, ஓகே. வணக்கம் சார், என் பேரு சுந்தரமூர்த்தி. நீங்க பாஸ்கரை பத்தி விசாரிக்க வந்தீங்களே, அந்த ஊரோட இன்ஸ்பெக்டர் நானு. எதேச்சே எங்க ஊர்க்காரன் உங்களை சென்னையில பாத்திருக்கான். கலாதர் கொலை வழக்குல உங்களுக்கு சம்பந்தம் இருக்குமோன்னு விசாரிக்க உங்க வீட்டுக்கு வந்தேன். வண்டி ரிப்பேருன்னு நீங்க ஆட்டோல போனதா சொன்னாங்க. ஆட்டோக்காரனை மடக்கி இங்க வந்தேன். பார்த்தா நீங்க வீடேறி குதிக்கிறீங்க. உள்ள வந்து பார்த்தா இது சிச்சுவேஷன். ஏன் சார், கொலை பண்றதுக்கு யாராவது ஆட்டோ ஏரியெல்லாம் வருவாங்களா? என்னடா என்னடா முறைக்கிற? வாடா வா. ஏய், என்ன ஏமாத்திட்டு ஓடலான்னு பாக்குறியா? வாங்கண்ணா, வா 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 வா. ஏறு ஏறு, பாத்து மெதுவா மெதுவா ஏறு. ஏய் ஏறு, சீக்கிரம் ஏறுடா. என்னடா முழிக்கிற? ஏறு. ஏய் ஏறுங்கறல்ல, ஏறு. ஏறுடா, ஏறு. அப்படியே ஏறு. சார், சார், நான் சுந்தரமூர்த்தி பேசுறேன் சார். சார், நான் உங்களை சந்திக்கணுமே. ஒரு பெரிய டீ மாட்டிருக்கு சார். ஆமா சார், வந்துருங்கல்ல? ஓகே சார், வந்துருங்க. சரி. மிஸ்டர் ரவிசங்கர், நீங்க சொன்ன 2 விஷயங்களுமே எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. இத்தனை வருஷமா உங்களுக்கு விசுவாசமா இருந்த ஜேக்கப் ஒரே நாள்ல எப்படி விலை போக முடியும்? ஒருவேளை விலை போற அளவுக்கு மோசமானவனா இருந்திருந்தா கண்டிப்பா தற்கொலை பண்ணிருக்க சான்ஸே இல்ல. என்ன சொல்றீங்க? தெரியல சார், எனக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ரெண்டாவது, உங்ககிட்ட இருக்கிற அந்த தாது படிவங்களை அபகரிக்கிறதுக்காக டாக்டர் வாணியா வந்த அந்த பொண்ணு சந்திரோதயா அதை கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஏன் ஓடி போனான்னு தெரியலையே. எனக்கும் அதே குழப்பம்தான். ஒருவேளை இப்படி இருக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல.
நான் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்த அந்த தாது பொருட்களை நல்லா பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சில ரகசிய காரணங்களுக்காக பத்திரமா வச்சுக்க சொல்லி என்கிட்டயே கொடுத்தாங்க. நான் இன்னும் நல்லா பத்திரமா இருக்கட்டுமேனு தான் என் நண்பன் சுந்தரம்கிட்ட சொல்லி அவன் லாக்கர்ல வைக்க சொன்னேன். நான் சுந்தரத்துக்கிட்ட கொடுத்தேன்ற தகவலையும் சந்திரோதியாட்ட சொல்ல வேண்டியதாச்சு. ஒருவேளை என்ன மிரட்டின மாதிரி சந்திரோதயா குரூப் நேரா சுந்தரம் வீட்டுக்கு போய் அவனையும் மிரட்டி தாது பொருட்களையும் எடுத்துக்கிட்டு சுந்தரத்தையும் கொண்டுட்டானோன்னு சந்தேகமா இருக்கு. மேபி நடந்திருக்கலாம். தெரியாம தான் கேக்குறேன். அந்த வால் நட்சத்திரத்தோட தாது படிவங்கள்ல அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்கு? நிறைய இருக்கு சார். அந்த தாது படிவங்கள்ல மனுஷங்களுக்கு ரொம்ப உபயோகப்படுற அபூர்வமான சில தாது பொருட்கள்லாம் இருக்கு. ஓ, உதாரணம் சொல்லணும்னா எப்படி புராணங்கள்ல அமிர்தம் குடிச்சு தேவர்கள் அம்சமா ஆரோக்கியமா தேஜஸோட பல காலம் வாழ்ந்தாங்களோ அது மாதிரி ஒரு அமைப்பு இந்த தாதுக்குள்ளே இருக்கு. ஓஹோ, அப்படியா? இதுல ஒரு 5 கிராம் தாது பொருளை ஒரு இடத்துல வச்சோம்னா அதை சுத்தி ஒரு 2000 சதுர அடிக்கு எந்த வைரஸும் வராது. அந்த 2000 சதுர அடிக்குள்ள இருக்கிற மனிதர்கள் ஆரோக்கியமா வாழலாம். ஓ மை காட், 5 கிராம்க்கே அவ்வளவு பவரா? உங்ககிட்ட எவ்வளவு இருந்தது? 2750 கிராம். உங்களுக்கு யார் அதை கலெக்ட் பண்ணி கொடுத்தது? மேல்குடிங்கிற கிராமத்தை சேர்ந்த கலாதங்கிற ஒரு பையன். அவன் மூளை ஏறக்குறைய சயின்டிஸ்ட் மூளை மாதிரி. வால் நட்சத்திரம் பூமியில விழுந்த 2வது நாள் அவன் என்ன பண்ணான்னு தெரியாது. அந்த தாது பொருட்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த பொருள் கிடைச்ச உடனே நேரா எடுத்துட்டு என்கிட்ட வந்தான். நான் தான் அவனுக்கு கவர்மெண்ட்ல சொல்லி அவார்டுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பையன் எங்க? தெரியல சார். அதுக்கப்புறம் கான்டாக்ட்லயும் வரல. அவன் கொடுத்த போன் நம்பரும் வேலை செய்யல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, வாட்? அப்படியா? நான் உடனே வரேன். என்னாச்சு? அந்த சுந்தரம் கொல்லப்பட்ட இடத்துல வேற ஒரு டீம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களாம். அதுல கொலகாரனோட ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான். சரி சார், நான் கிளம்புறேன். சாரி. ஹலோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யாரு? ஐ எம் சந்திரோதயா. சந்திரோதயாவா? ரவிசங்கர் என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. சொன்னாரு. டாக்டர் வாணிங்கிற பேர்ல வந்து ரவிசங்கர துப்பாக்கி முனையில நீ மிரட்டியாமே, உண்மையா? உண்மைதான் சார். அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய தாது படிவங்களை தனிப்பட்ட முறையில பாதுகாக்கிறது தப்புங்கிறதுனால நான் அப்படி பண்ணேன். அது என் டியூட்டி. வாட்? டியூட்டியா? எஸ் சார். அப்படின்னா? ஐ எம் சந்திரோதயா, டெக்னிக்கல் ப்ரோக்ராமர், ஸ்பேஸ் ரிசர்ச் குரூப், ட்ரிவாண்ட்ரம், கேரளா. ஓ. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
We don't want to scare If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.